தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை இதுவரைக்கும் நீங்கள் யாராவது புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று அவரை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை பலவிதமான வேதனைகளோடு வியாதிகளோடு பிரச்சனையோடு இருந்தாலும் அவையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவராக இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழுவதுதான் கர்த்தருடைய சித்தம் என்பதை வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. அப்படின்னா பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டோன்னே நம்ம ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஏழையாகத்தான் இருக்கணும், நம்ம கடன் பரிசையோடு வாழணும், வியாதியோடு வாழணும் அப்படின்ற எந்த ஒரு அதாவது ஒரு அறியாமையில் நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. இதை பற்றி 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். இன்னும் சில மொழிபெயர்ப்பு போல பார்த்தீங்கன்னா, பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக்குறபடி விரும்புகிறேன் அப்படின்றார். அப்போ அவருடைய விருப்பமெல்லாம் பாருங்கள், நம்ம சுகமாக இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல சமானமாக இருக்கணும், நம்முடைய எல்லா விதமான பொருளாதார தேவைகளும் சந்திக்கப்பட்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும்னா பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாகவே நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும். கையில் நல்ல பணத்தோடு இருக்கலாம். பாருங்கள், ஒரு 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 நினச்ச காரியங்களை போய் வாங்கிடலாம். இன்றைக்கி அநேகர் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாருங்கள் நிறையா கடன் பிரச்சனைகள் பலவிதமான, அதாவது பாருங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியலை, அப்படிலாம் பலவிதமான மக்கள் மத்தியிலே பொருளாதார ரீதியிலே பயங்கரமான தோல்விகளை மக்கள் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்கு அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்றார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாகவே ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுவீங்க, வாழ முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்கும்போது கண்டிப்பாகவே ஐஸ்வர்யவான மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பாருங்கள், ஒரு செழிப்பாக அந்த உலகத்தில் வாழ முடியும். இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாம் தேவனுடைய இந்த வார்த்தையை நாம் நல்லா தியானிக்கணும் என்பதை பற்றிலாம் பார்த்தோம். அதை பற்றி பார்க்குறோம். என்னென்னா, அதாவது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இல்லை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ ஒளியை வாய்க்கு போடுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த தேவனுடைய வார்த்தையை நல்ல இரவும் பகலும் தியானிக்கிற அந்த காரியங்களை நாம் செய்யும்போது நம்முடைய பொருளாதாரங்கள் கண்டிப்பாகவே ஆசீர்வதிக்கப்படும், பெருக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 1 கூட சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்கார ஒரு கடமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்க மரத்தை போல இருப்பான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், நம்ம இரவும் பகலும் தியானிக்கிறதுனால நம்ம செய்வது எல்லாமே வாய்க்கும் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தரிசனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை பார்க்குறோம். ஒரு காரியத்தை நம்ம அதாவது என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒரு வேளை வியாதியாக இருக்கலாம், அப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்லா ஒரு பெரிய வெற்றியான ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்வதை நீங்கள் என்ன பண்ணணுங்க, அதை ஒரு தரிசனமாக காண வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாம் பார்க்குற காரியங்களை பேசணும். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை என்ன செய்கிறார், ஆண்டவரே கொடுக்குறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயின்னு சொல்லி தன்னுடைய இதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்பதெல்லாம் பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபத்துக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் என்ன பண்ணுறோம்,
நல்ல பேச கற்றுக்கொள்ளணும். பேசும்போது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் வந்து என்ன செய்யணுங்க, பேச வேண்டும் என்பதெல்லாம் பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நல்ல வசனத்தை தியானிக்கிறோம், தரிசிக்கிறோம், பாருங்கள், ஒரு தரிசனமாக காண்கிறோம். ஆனாலும் அதை வந்து நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் இருந்தால் மட்டும் பத்துமானா? கண்டிப்பாக வேலை செய்யணும். என்ன செய்யணுங்க? வேலை செய்யாமல் இல்லைங்க நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் தரிசனம் காண்கிறேன் அப்படின்னா வேலை செஞ்சால் தான். பாருங்கள், சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிறதே இல்லை, படிக்கிறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுளே நீ தான் துணை அப்படின்னு எல்லா பேப்பரில் எழுதி வச்சிடுறது. இன்றைக்கும் கூட நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, நிறைய காரியங்கள் செய்கிறீங்க. கண்டிப்பாக வேலை அவசியம் என்பதை பார்க்க போகிறோம். வேலை பாருங்கள் வந்து நாம் செழிப்படைவதற்கு நாம் பாருங்கள் வந்து ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் கேட்குறோம். ஆனால் வேலை செய்யணும். வேலை செய்வதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தொடர்ந்து பல வாரங்களாக கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா செழிப்புக்கு வந்து கண்டிப்பாக வேலை ரொம்ப அவசியம். எத்தனை பேர் வேலை அவசியன்றீங்க? கண்டிப்பாக வேலை செய்யணும். வேலை செய்யலைன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது வந்து ஒரு நல்ல மரியாதைக்குரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி நான் பண்ணுற பிரசங்கத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றத, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து வேலை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். இதை பற்றி நான் பார்க்கும்போது யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா வேலையே செய்யலை. ஆனால் ஆண்டவரே வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொள்ளால் போகும்படி என்னைய ஆசீர்வதின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வசனம் வந்து வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னா, நீங்கள் வந்து கிரியை செய்யணும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். வேலை செய்யாமல் இருந்துட்டு நான் ஜெபம் பண்ணுறேங்க, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் தரிசிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார அடிப்படையிலே ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் காண முடியாது. அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுங்க, வேலையை செய்யணும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேலையே வந்து ஒரு பெரிய பிசாசுடைய இதாக இருக்கும் போல். திங்கக்கிழமை அன்றைக்கி போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜர், அவர் இவர் யாரோ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி பேசுகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. கல்லூரிக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த அம்மா வந்து அது என்னமோ சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பாருங்கள், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பை குறித்தோ வேலையை குறித்தோ ஒரு வெறுப்பு மக்களுக்குள்ளே ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அப்போ வேலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பாருங்கள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா? அப்போ வந்து நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, நான் வந்து பொருளாதாரத்தில் ஆசிரியப்படணும், நான் எனக்கு எல்லாம் இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் ரைட்டு தான், ஜெபம் பண்ணுறோம். ஆனாலும் அதுக்கு நீங்கள் வேலை செய்யலைன்னா, வேலை செஞ்சால் தானே வந்து உங்களுக்கு பலன் என்ன செய்யும், கிடைக்கும். அப்போ அந்த வேலையை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். எடுங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம், அப்படி எடுங்க 10ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தாங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்கிறாரு? அதாவது வேலை செய்யாமல் சர்ச்சுக்குள்ளே சிலர் சுற்றி திடுறானா. அவர் என்ன சொல்கிறார்? பவுல் சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய தெசலோனிக்க சபையில் இருக்கிறத சொல்கிறார், வேலை செய்யாமல் அப்படி நீங்கள் சுற்றிட்டானே திடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே பாருங்களேன், அங்கே அவர் சொல்லும் போதே அந்த அதாவது 10ஆம் வசனத்திலேயே, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுல, சாப்பிட முடியாது. ஏன்னா கையில் காசு இருந்தால் தானே நீங்கள் சாப்பிட முடியும். பாருங்கள் சொல்கிறாரு, அப்போ ஒருவன் வேலை செய்ய மனதில்லாக இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்திலே இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். என்னது கேள்விப்படுறேன். அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, சிலர் வந்து அவங்க வேலையை செய்யாமல் ஒழுங்கற்று திரிகிறது. எங்கேயாவது அங்கே போகிறது இங்கே போகிறது, கேட்டால் பாருங்கள் சும்மா கேட்டால் பொழுது போகலன்னு சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சிலர் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்துக்கு பாருங்களேன், இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தாங்கள் சொந்த சாப்பாட்டை என்ன தெரியுமா சாப்பிட வேண்டும் என்று என்ன சொல்கிறாரு? தங்கள் சொந்த சாப்பாட்டை படித்தாச்சு, படித்த பிறகு இன்னமும் அப்பா அம்மா சோறு போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து நல்ல சாப்பாடு இல்லை, நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாராவது வாலிபர்கள் அப்படி இருந்தீங்கன்னா நான் ஒருபோதும் அனுமதிப்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா வேதம் அதை சொல்லலை. அது சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை என்ன செய்யணுமா சாப்பிட வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு என்ன செய்கிறேன், கட்டளையிட்டு புத்தி சொல்கிறேன். இப்போ வேலை செய்கிற ஆள் வந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, நான் சொல்கிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்து தான் நீங்கள் என்ன பண்ணணுங்க, சாப்பிடணும். வேலை செய்யாமல் ஒரு ஆள் வந்து சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு சோறு போட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுக்குறீங்க, அப்படி நீங்களே உங்கள் புருஷனை கெடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இல்லையா? இல்லைங்க அவரால் ஒன்றும் முடியலைங்க, அவரால் செய்ய முடியலைங்க, நான் தான் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று செய்யணும், ஏன்னா அவர் சொல்கிறார் அப்படி. சரி, அப்போ வந்து என்னென்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டு புத்தி சொல்கிறேன். ஒரு புத்தி சொல்கிறேன். என்ன புத்தி சொல்கிறேன்? வேலை செய்யணும். அப்போ வேலை செய்கிறது வந்து பாருங்கள், வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. அப்போ வேலை செய்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, தேவனே அவருடைய பாருங்கள் வந்து தேவனே என்ன பண்ணார், நம்முடைய வானத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன பண்ணார், அவர் வேலை செய்கிறார். நம்ம ஏன் வேலை செய்யணும் அப்படின்னா, அவர் வேலை செய்கிறாரே, அவர் வேலை செய்கிறதுனால அவரால் உண்டாக்கப்பட்ட நாமும் வேலை செய்யும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். எடுங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியைகளை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். பாருங்களேன், அங்கே சொல்கிறாரு அவர். அடுத்து 3ஆம் வசனம் கூட பாருங்கள். தேவன் தாம் சிசித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதில் ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்ன பண்ணுறாரு, இப்போ 6 நாள் இவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறார். என்னங்க வேலை செய்கிறாரு? ஆண்டவரே வேலை செய்கிறாரா? ஆமாம், ஆண்டவரே என்ன பண்ணுறாருங்க, வேலை செய்கிறார். அப்போ ஆண்டவர் வேலை செய்கிறதுனால மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன செய்கிறார், அவர் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவரால் உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனும் வேலை செய்யும்படி அவனை அப்படி உருவாக்குறார். அவனை உருவாக்குற விதமே பாருங்களேன். இப்போ குரங்கு எங்கேயாவது வேலை செய்தா, அது பாட்டு இங்கேருந்து அங்கே தவுது, அங்கேருந்து இங்கே தவுது, எங்கேயோ யார் எவனாவது வச்சுருந்தா கையில் இருக்கிற பறித்து தின்னுட்டு ஓடிடுது. ஆனால் அப்படி நம்ம போய் பறித்து சாப்பிட முடியுமா? என்ன சொல்கிறீங்க? முடியாது. கண்டிப்பாக என்ன செய்யணும், வேலை செஞ்சு ஆகணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ நாமும் கண்டிப்பாக என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். வேலை செய்கிறது பாருங்கள், வேலை செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அப்படி வேலை செய்கிறத வந்து வேலை செய்யணும். சரி, அவர் என்ன வேலை செய்தார் அப்படின்னா பாருங்கள், தேவன் பாருங்கள் மனுஷனை உருவாக்கும் போது அப்படி தான் உருவாக்குறாரு. எடுங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே 26 28 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலும் நமது உருவத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவனும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவசந்துகளை ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை வந்து கடவுள் எப்படி ஆண்டவர் உருவாக்குறார் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன், அவனை உருவாக்கும் போதே வேலை செய்கிற மாதிரியை உருவாக்குறார். பாருங்க, வேலை செய்கிற மாதிரியே. ஏன்னா பாருங்க, அவரே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, பின்பு தேவன் 28 சொல்ல, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மத்தங்களும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்களா, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்னது அதை நடத்தக்கூடிய, அதை எப்படியெல்லாம் கையாளன்ற அந்த முழு பொறுப்பையும் ஆற்ற கொடுத்தார் ஆண்டவர் உருவாக்கிட்டு ஆதாம்கிட்ட கொடுக்குறார். அப்போ ஆதாம் தேவன் மட்டும் வேலை செய்யாமல் யார் வேலை செய்கிறது, ஆதாம மனுஷனை உருவாக்கும் போது வேலை செய்யும்படியாக உருவாக்குறார். அவனுக்கு அதனால் பாருங்கள், வேலை செய்யும்படி அவனை என்ன பண்ணுறாரு. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி மக்கள் வந்து படிக்கிறாங்க, படித்தோன்னு என்ன கேட்குறாங்க, ஒரு மாதிரி பாருங்கள், அதை விடுங்க, பிள்ளைய பிறந்த உடனே ஒரு 3 வயசு ஆச்சுன்னா என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கூலுக்கு போதான்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்போயே வேலை ஆரம்பிக்குது இல்லையா, போகுதான்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்படியே கொண்டு போய்ட்டே இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒன்று என்ன ஆயிடுது, ஒரு மாதிரி போகிறவொன்னே ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே என்ன வேலை பார்க்குறாங்க. யாராவது இப்போ ஒரு பையனை பார்த்தா கேட்குறாங்க, என்ன தம்பி வேலை செய்கிற, என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வேலை ஏன் வந்து இதை போய் ஒரு மாட்டுகிட்ட போய் நீ என்ன வேலை செஞ்சு கேட்குறானா, மாட்டை போய் மாடே நீ என்ன வேலை செஞ்ச, இல்லை குரங்கிட்ட போய் நீ என்ன வேலை செஞ்ச அப்படின்னு யாரும் கேட்குறதே கிடையாது. அதுக்கு தெரியும்
அதை போய் விட்டால் போய் காட்டுக்குள்ள விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு என்ன பண்ணுது, மேய்ஞ்சிட்டு வரும். குரங்குனா அது பாருங்க அங்கே பழத்தை வச்சு சாப்பிடும். பறவைகளை பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும், போய் பழத்தை போய் சாப்பிடும். ஆனால் மனுஷனை மட்டும் கேட்குறாங்க. யார் கேட்டாலும் என்ன கேட்குறாங்க, என்ன செய்கிற, என்ன படிக்கிற, என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ மனுஷனை உருவாக்குனதனுடைய நோக்கம் என்னென்னா, தேவனைப் போலவே இந்த உலகத்தில் அவனை என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். வேலை செய்யறதுல அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் தேவன் வந்து அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, 6 நாள் வந்து என்ன பண்ணுறாருங்க, வேலை செஞ்சார். எத்தனை நாள்? 6 நாள் வேலை செஞ்சார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை செஞ்சுட்டு செய்கிறத விட்டுட்டு, நான் மதுரையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அவங்க திங்கக்கிழமை வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு சில ஆளுங்க கேட்டால் அவன் சொல்லுவான் சின்ன ஞாயிற்றுக்கிழமைன்மா. ஏன்னா முதல் நாள் அடித்த போதை மறுநாள் வரைக்கும் இறங்காதவனுக்கு. அந்த மாதிரி சில ஆட்கள் இன்றைக்கி நம்ம ஊர்லேயுமே இருக்கிறான். தேவன் என்ன பண்ணார், 6 நாளும் வேலை செய்கிறார். 6 நாள் என்ன செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. 7ஆவது நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, அவர் ஓய்ந்து இருக்கிறார். பாருங்கள், அப்படி வந்து அவர் வேலையை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்கும் அதே போல் பாருங்கள், வேலை செய்யக்கூடிய வேலையை முதல் முறையாக இந்த உலகத்தில் வேலையை யார் கொடுத்தது தெரியுமா உங்களுக்கு? வேலையை கொடுத்தது உங்கள் மேனேஜர் கிடையாது, இல்லை ஒரு வேலை உங்கள் கடை ஓனர் கிடையாது, இல்லை வேறு யாரோ உங்கள் வேலையை கொடுக்கல. வேலையை கொடுத்தது யாருன்றதை இப்போ பார்க்க போகிறோம். எடுங்க, வேலை யார் கொடுத்தது? முதல் முறையாக மனுஷனுக்கு வேலையை கொடுத்தது யார்? எடுங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்கள், மனுஷனுக்கு வேலையை கொடுத்ததே யாருன்னா ஆண்டவர் தான். மனுஷனை உருவாக்கிட்டாரு. மனுஷனை உருவாக்கி நல்லா வந்து பாருங்கள், அவனுக்கு வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தன அவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா, முதல்ல வேலையை கொடுக்குறாரு. பாருங்கள், தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். என்ன சொல்கிறாரு, வேலை செஞ்ச பிறகு என்ன பண்ணலாம், நீ சாப்பிடலாம்னு வேற சொல்கிறாரு. அல்ல, நீங்கள் வேலையும் செய்யணும். வேலையை செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிடலான்ற அந்த உரிமையும் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, அப்போ வேலை செய்கிறதா மொதல் விஷயமாக கொடுக்குற சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், வேலை செய்யணும். அதை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் என்ன செஞ்சாராம், வைத்தார். அப்போ ஆண்டவர் தான் நம்ம மனுஷனை உருவாக்குறாரு, ஆணையும் பெண்ணையும் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு வேலை யாருக்கு வந்து செய்ய சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு ஒரு விஷயத்தை. அவர் மனுஷனை நோக்கி பாருங்கள், தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும், எல்லாரும் சொல்லுங்கள், பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வீட்டை வந்து கூட்டாமே சில ஆள்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கூட்டி எங்கேயாவது ஒரு மூலையில் போய் குமிச்சிடும். அந்த வேலையை வந்து சின்ன வேலை இருக்குது, ஒரு வேலை அது கூட்டுற வேலை தான். அதை கூட வந்து என்ன பண்ணுறாரு, செய்யும்படி நம்மளை வந்து தூண்டி விடுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. ஆதாமுக்கு அந்த தோட்டத்தில் வந்து பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வேலையும் கொடுக்குறாரு. அது என்ன பண்ணணும், நல்லா பண்படுத்தணும். ஒரு வீடை கடவுள் கொடுத்துருக்காருன்னா, முதல்ல ஒரு வேலை உங்களுக்கு வாடகை வீடு கொடுத்துருக்காரு, நீங்கள் வாடகை இருக்கிறீங்க. அந்த வீட்டை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு நல்ல சொந்த வீடு கிடைக்கும். சிலர்லாம் பாருங்கள், சொந்த வீட்டுக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஆண்டவர் என்ன கேட்பாருன்னா, அந்த வாடகை வீட்டை ஒழுங்காக இருக்கிற வீட்டை கரெக்டாக பார்த்துக்கிட்டேன்னு கேட்பாரா இல்லையா? அதை நல்லா ஒரு அழகாக வச்சுக்கிட்டா தான் அந்த நல்ல நம்ம சொந்த வீட்டுக்கு போக முடியும். நல்லா கவனிச்சிங்க, இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் பாருங்கள். ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை கர்த்தர்கிட்ட சொல்கிற பாருங்கள், ஆதாம்கிட்ட கொடுக்குறாரு. அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ ஒரு வேலை நடக்குது. வேலையை வந்து பாருங்கள் வந்து ஆதாமுக்கு வந்து கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ வந்து ஆதாம் வந்து வேலை செய்கிறான். அப்போ மனுஷனை உருவாக்கும் போது ஆண்டவர் வந்து நல்லா அவனுக்கு வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அதற்கான எல்லா விதமான திறமைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்காரு மனுஷனுக்கு. வேலையில் வந்து அவன் எப்படியெல்லாம் அந்த வேலையை செய்யலாம், அவன் எப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக செய்யலாம், எவ்வளோ ஞானத்தோடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு வந்து இந்த பாருங்கள், ஆண்டவர் வந்து வேலையை கொடுத்ததும் இல்லாமல் அந்த வேலையை நீ எப்படி செய்யலாம்னு வேற சொல்லி கொடுக்குறாரு. பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். நல்லா பண்படுத்து, அதை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, அப்போ என்னென்னா அந்த வேலையும் கொடுத்து அதை எப்படி செய்யலான்னு கற்றும் கொடுக்குறார் ஆண்டவர். நல்லா கவனிச்சிங்களா? அப்போ வேலைன்றது யார் கொடுத்தது சொல்லுங்கள், யார் வேலை யார் கொடுத்தது? நீ வேலைக்கு போகும்போதே உங்கள் ஓனரை திட்டிகிட்டே போனீங்கன்னு வச்சுங்க, இந்த பேய் போயிட்டு அன்றைக்கி போய் இவன் வேறு என்னென்ன சொல்கிறான் இப்படி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா ஓனரும் முன்னேற மாட்டார், வேலை செய்கிற ஆளும் முன்னேற முடியாது. வேலையை வந்து ஓனர் கொடுக்கல, ஒரு வேலை உங்கள் மேனேஜர் கொடுக்கலங்க. வேலை யார் கொடுத்தது? ஆதாம் கொடுத்தது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலையை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ அந்த வேலையை வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு என்று அதை உண்மையாக உத்தமமாக நான் செய்யும் போதே
அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அதன் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். சரியா? சரி, எடுப்போம். இன்னும் ஒரு சில பகுதிக்கு போவோம். அப்போ 6 நாள் வந்து வேலை செய்கிறாரு. ஆதாமுக்கு வந்து கொடுக்குறார், அந்த வேலையை கொடுக்குறார். சரி, அது மட்டும் இல்லாமல் 3வது வேலையை கொடுத்த பிறகே அவனுக்கு மனைவியையும் கொடுத்தார். நல்லா கவனிங்களா, எடுத்தோட கல்யாணம் முடிச்சு வைக்கல அவர். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி எங்கேயா பொண்ணு பார்க்க போகிறாங்க. ஆள் நல்ல ஒரு 25 வயசு, 27 வயசு, 28 வயசு அப்படி ஆயிடுச்சு. நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு போனோன்னா, ஐயா பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்குங்க. அவர் உடனே கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறாரு? இல்லைங்க, சும்மா தாங்க இருக்கிறாரு அப்படின்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க. சும்மா இருக்க ஆளுகளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து இது ஏதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பண்ண சிஸ்டம் கிடையாதுங்க. இது யார் பண்ண தெரியுமா? ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, முதல்ல இவனுக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு, மனைவியை கொண்டு வரும்போது இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான், வேலை செய்கிற ஆளாக இருக்கிறான். மனைவியை கொண்டு வரும்போது வேலை செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறான், அதை பண்படுத்தக்கூடிய மனுஷனாக இருக்கிறான், அதை காக்கக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதனால் வரக்கூடிய அந்த பலன், அந்த கனிகளை சாப்பிடக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். இப்போ என்னது, இப்போ அந்த மனைவிக்கும் இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கு 2 பேருக்கு சாப்பாடு இருக்குது. ஏன்னா அவன் பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, வைத்தார். எதன் தோட்டத்தை உண்டாக்கிட்டு நீ வாடுங்க நல்லா தூங்கிட்டு எந்திரின்னு சொல்லலை இல்லையா? அப்போது என்ன பண்ணுறாரு, வேலையை கொடுத்து அந்த வேலையின் மூலமாக ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலையும் அபிஷேகத்தையும் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தையும் அப்படிப்பட்ட ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் யார் கொடுத்துருக்கிறது, மனுஷனுக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து போய் வேலை செய்கிறோம். வேலை செய்யும் போது இன்றைக்கி அனைவரும் என்ன பண்ணுறாங்க, சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்கிறதில்ல, தெரியுமா உங்களுக்கு அது? ஏன்னா சம்பளம் மட்டும் ஒரு மனுஷனை திருப்தி செஞ்சிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெரிய தனியாக ஒரு திறமை இருக்குது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்குது. அவனால் அவன் ஒரு காரியத்தை ரொம்ப அற்புதமாக செஞ்சிட முடியும். ஏன் செய்ய முடியும்னா அந்த மாதிரி கர்த்தர் அவனை என்ன பண்ணியிருக்காருங்க, உருவாக்கி இருக்கிறார். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகூலத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அதை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா, நான் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து அந்த வேலையை கொடுத்ததே யார் தான், கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு. சரியா? அப்போ வந்து பாருங்கள், அந்த வேலையை கொடுக்குறாரு. வேலையை கொடுக்கும்போது வேலையை கொடுத்த அங்கே பாருங்கள் சொல்கிறாரு, எடுத்துக்கொள்ளுங்க, வசந்து போவோம். ஆதியாமம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் ஆதாமுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? எடுங்க. ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். பின்பு தேவனாய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்களேன், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 20 வயசு 25 வயசுட்டு ஆயிடுச்சுன்னா அவங்க தனிமையாக இருப்பது கடவுளுடைய சித்தமே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்னது அங்கே பாருங்கள் 18ஆம் வசனத்தில், பின்பு தேவனாய் கர்த்தர் மனுஷனை தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஒரு திருமணத்தை உண்டாக்குனது யார் முதல் முறையா? ஆண்டவர் தான் உருவாக்குனார். இவன் போய் கேட்கல, ஆண்டவரே நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு மனைவியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலங்க. அவர் முன் யோசனை உள்ள தேவன். அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குறாரு. உண்டாக்கும் போது பாருங்கள் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். எடுங்க ஒரு வசந்து போவோம். 21ஆம் வசந்துக்கு வாங்க. அதுலேயே, அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளிலே ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். நல்லா கவனிங்களேன், எப்படி உருவாக்குறார் பாருங்கள். மனுஷனை நல்லா தூங்க வச்சார். அவர் பாருங்கள், ஆண்டவர் என்ன வேலைலாம் செய்கிறார் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொஞ்சம் போகும்போது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், முதல் முறையாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு. என்ன மாதிரி டாக்டர் பாருங்கள், அவர் ஒரு எலும்பை எடுத்துட்டார். மனுஷனுடைய ரைட் சைடில் இருந்த ஒரு எலும்பை உருவிட்டார், நல்லா தூங்க வச்சுட்டார். தூங்க வச்சு அங்கேருந்து ஒரு எலும்பை எடுத்து அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, மனுஷனை உருவாக்குறார், மனுஷியை உருவாக்குறார். உருவாக்கி கொண்டு வந்து நிப்பாட்டுறார் பாருங்கள். நிப்பாட்டினா சொல்கிறான் பாருங்கள், என்னது, இவள் வந்து யார் பாருங்கள், 23ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். நல்ல கவனிங்களேன். அப்போ 22ஆம் வசனத்தில் கூட தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை
தேவனிடத்தில் மனுஷனிடத்தில் கொண்டு வரார். என்ன பாருங்கள், மனுஷியை உருவாக்கி யார்கிட்ட கொண்டு வராரு? நேரம் மனுஷன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அதான் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு விருப்பத்தை உள்ள வந்து வருது. இது அநேக நல்ல வேலை நீங்களாம் நம்ம சபைக்கு வந்துட்டீங்க, கடவுளை பெரிய கிருபை. சில சபைகளுக்கு போனால் கல்யாணம் முடியக்கூடாதுன்றான், பெரிய பெரிய கூத்தலாக இருக்குது இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்க, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்றார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நல்லா படித்தாச்சு, வேலை பண்ணியாச்சு, இனிமேல் ஒரு திருமண வாழ்க்கை பண்ணுன்ற அந்த விருப்பம் வருது இல்லையா, அந்த விருப்பத்தை கொடுக்குறதே யார் தான்? ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. கொடுத்து அவனுக்கு அந்த ஒரு ஏற்ற துணையை கொண்டு வந்து அங்கே வந்து ஆதாம்கிட்ட வந்து கொண்டு வர்றாரு. அப்போது நல்லா கவனிச்சிங்களா, என்னென்னா முதல்ல வேலையை கொடுக்குறாரு, ரெண்டாவது என்ன செய்கிறாருங்க, குடும்பத்தை கொடுக்குறாரு. சொல்லுங்கள் எல்லாரும். முதல்ல வேலையை கொடுக்குறாரு, ரெண்டாவது குடும்பத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒரு குடும்பம்னு வரும்போது ஒரு ஒரு ஆணாக இருக்கிறவன் என்ன பண்ணணும், தன்னுடைய மனைவியை போஷிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அவன் தான் நல்ல ஒரு சிலர்லாம் பாருங்கள் மீசை முறிக்கிட்டு சொல்லணும், நான்லாம் பெரிய ஆம்பளைன்னுவான். வேலைக்கு போகாத ஒரு ஆம்பளையாது, அதை ஒரு ஆம்பளை லிஸ்ட்லேயே செய்யக்கூடாது. நான் அப்படியே சேர்க்க மாட்டேன், உண்மையாகவே அப்படியே செய்வேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. அப்போ வேலை செய்யணும், என்ன வேணாலும் செய்யுங்க, நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க, அது எந்த ஒரு குறையே இல்லையே, வேலை செய்யணும். அப்போ வேலை செய்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் என்பதை வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்கிறது. அப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாரு, முதல்ல வந்து வேலையை கொடுத்தாரு ஆதாமுக்கு, ரெண்டாவது என்ன பண்ணுறாருங்க, மனைவியை கொடுக்குறாரு. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கிறோம். அவர் கேட்டாரா உடனே, என்ன வேலை செய்கிறான்? சும்மா தான் இருக்கிறான், நீங்கள் கொடுங்க, நம்பி கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாரா. நாங்கள் பார்த்துக்குறோன்னா எப்படி பார்க்குறது? அது எவ்வளோ நாளைக்கு அந்த பாஸ் சொல்கிறார் பாருங்க, நீ பார்த்துக்கிறன்ற ஆளுக்கு உன் மூச்சு போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்றார் அவர். நீ போய் சேர்ந்துட்டேன்னா இவனை பார்க்குறது, இவனை பார்க்குறது இல்லாமல் அந்த அம்மாவுக்கு வேறு சோறு போடணும் இல்லையா? எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. அப்போ வேலை வந்து முதல்ல ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கொடுத்த பிறகு தான் அவனுக்கு ஏற்ற ஒரு மனைவியும் கடவுள் கொடுக்குறாரு இல்லையா? அப்போ வேலை செய்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு பாருங்கள். குடும்பத்தை நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்கிறதுக்கு முன்னாலேயே அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான், நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய மனுஷனாக இருக்கிறான். அப்படித்தான் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். அப்போ வேலையை வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் வந்து பண்ணுறார். அப்போ இன்றைக்கி வந்து இப்போ குறிப்பாக பாருங்கள், இன்றைக்கி சர்ச்சுக்கு போகிற ஆளுக்கெல்லாம் பாருங்களேன், சொல்லுவாங்க வேலை, இந்த உலக வேலை என்ன பிரதர், அதெல்லாம் ஒரு வேலையா பிரதர் அப்படின்வாங்க. ஏன்னா நிறையா பிரசங்கர்களுக்கு என்னென்னா வேலையை செய்கிறதே கிடையாது. வேலை செய்யாமல் உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணிடுவீங்களா? என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? உட்காந்து மணிக்கணக்காக எழுதணும். ஒரு பிரசங்கத்தை நான் எழுதுனா பாருங்கள், 2-3 நாளாக எழுதி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறேன். டைரி எடுத்துகிட்டு போட்டுட்டு எழுதி போய்ட்டு இருக்கு, பக்கமாக போகுது. இது ஏன்னா நீங்கள் சாதாரண வேலை நினைக்க முடியாது, இது வந்து பெரிய வேலைங்க. சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு ஊரெல்லாம் சுற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் நடக்காத விஷயமே. அப்போ வந்து வேலை செய்கிறோம், இது வேலை வந்து ரொம்ப அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்களும் என்ன, இந்த வேலையெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, ஊழியம் தான் ரொம்ப முக்கியம், ஊழியம் தான் முக்கியம்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, பொஞ்சாய் பிள்ளைலாம் விட்டுட்டு அவன்பாடு ஊழியத்துக்கு போகிறேன்னு போயிடுறது. அப்புறம் போயிட்டு வந்துட்டு கர்த்தரை ஊழியத்துக்கு போனேன், ஒரு நல்ல கறி கொடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருந்தால் தானே செய்யும். நான் சொல்கிறேன், யாராவது அப்படிலாம் தவறான ஒரு போனைக்கு போக வேண்டாம். அவர் சொல்கிறாரு, தன்னுடைய சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் இந்த ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்றார். ரொம்ப பயங்கரமான விஷயங்க. குடும்பம் நடத்துறது வந்து சக்ஸஸ் ஆனால் தான் அவன் பாஸ்டாக இருக்கிறதுக்கே லாயக்கு. பொஞ்சாதி ஒரு பக்கம் போயிடும், புள்ள ஒரு பக்கம் இருக்கும், இவன் வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பானா? நடக்காத விஷயம். அது அப்படிப்பட்ட சபையெல்லாம் தோல்விக்குரியது என்று நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு மனைவியை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க வச்சு தான் சபையை நீங்கள் எப்படி நடத்துறீங்க முடியும். பிள்ளைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க வச்சு தான் சபையை நடத்த முடியுங்க. ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணிடுறோம், இந்த உலகத்தில் வேலை வேணாம், இந்த உலகமே வேணாம், இந்த பூமியே வேணாம், அப்புறம் அந்த பூமியில் இருக்கக்கூடிய வேலையும் வேணாம், இப்படி பிரசங்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் பாருங்கள், யார் சிலர்லாம் வேலைக்கே போகிறதில்ல, ரசிக்கப்பட்டிருப்பாங்க, அப்புறம் அப்படியே ஒரு ஜோலனா பை கொண்டு இருக்கா தூக்கி மாட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு போகிறேன்னு போயிடுறது. அப்புறம் பிள்ளை குட்டியெல்லாம் பாருங்கள், இது சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கோம், கேட்டால் நான் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன்றது. என்ன ஒரு கேவலமான விஷயம் பாருங்களேன். போகக்கூடாதுங்க. ஏன்னா கடவுள் வந்து ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காரு, அதில் தான் நம்ம போனோம். எடுங்க, என்ன ஒரு சில பகுதிக்கு நம்ம போவோம். அப்போ வந்து வேலையை கொடுக்குறாரு. சரி, அப்படி வேலையை கொடுத்த தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, நாம் வேலை செய்வதற்கான பலனை அவர் தான் கொடுக்குறாரு. எடுங்க உபாமம் 8ஆம் அதிகாரத்தில் எடுங்க, 18ஆம் வசனம் பாருங்கள். 18வது வசனம் அங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான
பலனை கொடுக்கிறவர். பணத்தை சம்பாதிக்கிறது யார் பலன் கொடுக்கறது அப்படின்னா, பூஸ்ட் கொடுக்கறது இல்லை, ஹார்லிக்ஸ்லாம் கொடுக்கறது இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்று போட்டுக்கிறது, அதெல்லாம் சாப்பிட்ற ஒன்று விட்டமின்ஸ்லாம் எடுக்கணும், நான் தவறுன்னு சொல்லலை, எடுத்துக்கங்க, ஓகே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர். என்ன கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன். ஒரு வேலையை செய்கிறதுக்கு அந்த பலனையும் அந்த ஆற்றலையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஞானத்தையும் அந்த புத்திசாலித்தனத்தையும் யார் கொடுக்குறது? கர்த்தர் கொடுக்குறாருங்க. நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலை இல்லைன்னா கூட்டுற வேலை கூட செய்யலாம், ஒன்று நான்லாம் வந்து மறுக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கணும். என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டில் ஆடு மாடுகள்லாம் இருக்கும், அதுக்குன்னு சில ஆள்லாம் வச்சுருந்தாங்க. சப்போஸ் அவங்க வரலைன்னா நானே இந்த அண்ணன் எங்கள் தம்பி நாங்கள் போய் மேய்க்க போனோம். வீட்டில் எவனுக்கு சும்மா சாப்பாடு போட மாட்டார். ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலை அவ்வளோ முக்கியம். பாருங்கள், வேலையை வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு சாப்பாடு 3 நேரம் கொடுத்துருவாங்கன்னா அது நல்ல சாப்பாடே இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேலை செய்கிறது அவ்வளோ பெரிய முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? அப்போ பாருங்கள், சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான என்ன கொடுக்குறாரு? இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான அந்த பலனை, அந்த வேலையை, அந்த ஆற்றலை, அந்த அபிஷேகத்தை, அந்த அனுகூலத்தை, அந்த புத்திசாலித்தனத்தை, ஞானத்தை யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்குறாரு. அப்படின்னா வேலையை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, அவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலை செய்கிறதுக்கான பலனையும் கொடுப்பார். சிலர்லாம் பாருங்கள், ஒரு வேலைக்கு போய் சேர்த்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த வேலைக்கு ஒத்து வராதுங்க, இது நம்ம படிப்புக்கு சரி வராது, இது நம்ம தகுதிக்கு சரி வராது, அப்படி பேசுவாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா? நான் சொல்கிறேங்க, எந்த தகுதி அடிப்படையில் நமக்கு வேலை கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம்? நான் சொல்கிறேங்க, நீங்கள் சின்ன வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் படிச்சிருக்கக்குமா ஒரு வேலையை கடவுள் கொண்டு வந்து கொடுப்பார், உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையிலும் அநேகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா அதிகாரியாக வைப்பேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ ஒரு சின்ன வேலையில் உண்மையில்லாத கொண்டு போய் நீங்கள் பெரிய வேலையில் போய் வச்சிங்கன்னா எப்படி இருப்பான்? ஒன்றும் ஒத்தே வராது. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? வேலை செய்யும்போது அந்த வேலை செய்வதற்கான பலனையும் அவரே கொடுக்குறார். அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணுங்க? வேலையை என்ன செய்யணும்? என்ன பேசுகிற வரல, வேலை செய்யணும். எத்தனை பேர் வேலை செய்யணும் நினைக்கிறீங்க? வேலை நான் இன்னும் கொஞ்சம் போகிறேன், வேலை செய்கிற அன்றைக்கெலாம் இப்போ வேலைக்கு போனாவே சில ஆளுக்கெல்லாம் வேலை மேலே சொல்லி முடியாத கோபம். அங்கே இன்னைக்கு ஒருத்தன் வந்து நம்மளை கழுத்து அறுக்க போகிறான், அவன் வேற என்ன சொல்லுவானோ அப்படின்னு சொல்லி வேலை மேலே சொல்லி முடியாத வெறுப்பு மக்களுக்கு இருக்குது பாருங்க. இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவோம். இதை பற்றி தொடர் பிரசங்கத்தை பண்ண போகிறோம், வேலையை பற்றி ரொம்ப டீப்பாகவே பேச போகிறோம். நான் தொடர்ந்து வந்திருக்கேன், அவன் வந்துருங்க மறந்துடாமல். ஏன்னா வேலை மேலே அவ்வளோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ மக்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய கோபங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், வேலைக்கு போகிறீங்களா, அதெல்லாம் ஒரு உலக பிரகாரமான வேலைங்க அப்படின்வாங்க. என்ன உலக பிரகாரமான வேலை? நல்ல கவனிங்க. சிலருக்கெல்லாம் என்னென்னா ஊழியம் செஞ்சால் தான் வேலை மாதிரி, ஊழியத்தை செஞ்சால் தான் வேலை மாதிரி. அப்படி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கடவுள் தான் வேலையை கொடுத்தாரு. என்ன வேலை? ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் ரொம்ப மட்டமான வேலை, பாஸ்டர் வேலை தான் நல்லா பெரிய உயர்ந்த வேலை நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது, அப்படி இல்லை. பாஸ்டர் வேலையை கர்த்தர் வந்து பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு அந்த வேலையை. அப்போ வந்து தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாளில் உண்டாகிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ ஒரு வேலையும் அவர் எனக்கு வேலையை கொடுத்ததுனால, அவர் எனக்கு இந்த பலனை கொடுத்ததுனால அந்த வேலையை நான் என்ன பண்ண போகிறேன்? சந்தோஷமாக செய்ய போகிறேன். சரியா? ஓகே, சரிங்க. அடுத்து இந்த வேலையை வந்து நாம் ஒரு சாபமாக எண்ணக்கூடாது. எப்படி எண்ணக்கூடாது? சபிக்கக்கூடாது. வேலையை சிலாலாம் சபிப்பான், பார்த்துறீங்களா? இது ஒரு வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, இந்த இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் இந்த வீணாக போன வேலை, அதை கடைசி வீணாகவே போயிடும். சிலர் அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாது. அந்த வேலையை சபிக்கிறது, அந்த வேலையை திட்டுறது, அந்த வேலை கொடுக்குற ஆளை திட்டுறது. என்னைக்காவது வேலை கொடுத்த ஆளுக்காக ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஜோம் பண்ணணுங்க, ஜோம் பண்ணணும். ஏன் உங்களுக்கு மேலே சில அதிகாரிகள் இருக்கலாம் பாருங்கள், எனக்கு மேலே பாருங்கள் நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி நான் ஜோம் பண்ணிட்டு போவேன். ஜோம் பண்ணிட்டு போனால் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணால் கூட என்னை கூப்பிட்டு ரொம்ப அன்பாக நடத்துவாங்க. காரணம் என்ன? கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷர்களில் ஒரு பெரிய தயவை கட்டளை எடுக்கிறார். நான் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேலை ஒரு சாபம் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, என்னோட சேர்ந்து வேலை ஒரு எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். சகோதரிகளுக்கு சேர்த்து தான். நீங்கள் சமையல் பண்ணால் கூட அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். சொல்லுங்கள், வேலை சாபம் அல்ல, அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எல்லாரும் கரங்களை தட்டுவோம்.
அப்போ வந்து பாருங்க, வேலை வந்து கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அடுத்த இதை பார்க்கும்போது இந்த வேலையை வந்து சும்மா இருக்கிற ஆள்கிட்ட தான் பிசாசு போகுது. வேலையை செய்யாமல் உட்காந்து சிலர்லாம் படுத்திருப்பான், பார்த்துறீங்களா? எந்நேரம் பார்த்தாலும் படுத்திருப்பான். கேட்டால் சொல்லுவான் பாருங்க, அன்றைக்கி ஒரு பாஸ் சொல்கிறார் பாருங்க, ஒரு வாலிபனை பார்த்தாரான். அவன் நடு ரோட்டில் போஸ்ட் மார்க்கிட்டு நிற்கிறான். நின்று இப்படி கையை பிடிச்சி நிற்கிறானா. தம்பி என்ன அப்படின்னு கேட்டாரான். சும்மா நிற்கிறாங்க ஐயா அப்படின்னா. அவர் சொல்கிறாரு இப்படியே சொல்கிறாரு, அவன் சும்மா நிற்கிறானா, காலையில் 10 இட்லி முழுங்கிட்டு வந்திருக்கான். இப்படியே சொல்கிறார், மதுரை தமிழில் சொல்லிட்டு இருந்தார். காலையில் 10 இட்லி முழுங்கிட்டு வந்துட்டான், ரவுண்டுக்கு போயிட்டு திரும்ப வருவான். மத்தியானம் வந்தோன்னா இந்த அம்மா சாம்பார் ரசம் எல்லாம் வச்சு 4 வகை கூட்டோடு கொடுத்துரும் சாப்பாடு. சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அடுத்து சாப்பிட்டு தூங்குறவன் தான். அடுத்து எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? சரியாக 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு குழியெல்லாம் மாடி போட்டுட்டு நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் மாடி பவுடர்லாம் அடிச்சுட்டு போய் திரும்ப அதே போஸ்ட் மரத்துக்கு போயிடுறான். அங்கே போய் நின்றுட்டு அங்கே ஒரு 10 மணி வரைக்கும் நிற்பான். அங்கே ஆட்கள்லாம் சில ஆள்லாம் வருவான். வந்தோன்னா சொல்கிறாரு, அவன் அங்கே போய் நிற்பான். நான் கேட்டால் போகிற வேண்டாம் கேட்பான், என்னப்பா தம்பி சும்மா நிற்கிறேங்க. அவர் சொல்கிறாரு, 3 வேலையும் உள்ளே கொட்டிக்கிட்டான். இப்படியே பேசுகிறார் மதுரை தமிழ், அப்படி சொல்கிறார். உள்ளே போட்டுக்கிட்டான், ஆனால் சும்மா நிற்கிறான். என்னங்க சும்மா? ஆனால் இவங்களெல்லாம் பாருங்கள், இந்த அம்மாமாரெலாம் பாருங்கள், சில அம்மாமாரெலாம் இருக்குது பெரிய அளவில் பாருங்கள். இந்த அம்மாமார்களை இவங்களுக்கு நல்லா சோறை போட்டு அவனை விடுங்க, அவனுக்கு வேலை கிடைக்கிற நேரம் அவன் போயிடுவான். சும்மா அவனவே கரிச்சு கூட்டுறீங்க. இப்படி பேசுனீங்கன்னா அவன் வாழ்க்கையை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறீங்க, அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, வேலையை கடவுள் கொடுத்துருக்காருன்னா அந்த வேலையை போகும்படி அவனை என்கரேஜ் பண்ணணுங்க. நீங்கள் பண்ணணும், என்ன வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லணும். அப்போ சொல்லும் போது தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யணுன்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படும். நீங்கள் வேலை செய்யாமல் விட்டுட்டு சோறை போட்டுட்டு அவன் என்ன வேணால் பண்ணிட்டுன்றானா, அது வந்து நல்ல ஒரு பிள்ளை நம்ம சொல்லவே முடியாது. அப்போ என்ன பண்ணணுங்க, வேலையை வந்து செய்யும்படி பிள்ளையை வந்து என்ன பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணணும், சரியா? அப்போ வேலை செய்யாதனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, பிசாசு சாதாரண உள்ளே வந்துடுறான். என்ன பண்ணுறான், வரான் பாருங்கள். முதல் மனுஷன்கிட்ட ஆதாம் ஏவாள்கிட்ட இவங்க சும்மா இருந்ததுனால தான் பேசாமல் தோட்டத்துக்குள்ளே பிசாசு வந்துட்டான். பாருங்கள், எடுங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஆதியாகமம் 3:1 வசனத்திலிருந்து, தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமான தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்துள்ள சகல விருட்சங்களின் கனியைகளையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை தொடவும் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னால் என்றால். நல்ல நீங்கள் சும்மா இருந்தனால வந்த வேணாம், என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னார். அதானே வேதா தானே சொல்லுது. ஆனால் இவன் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா சொன்னால் அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னான்ட்டார். ஒரு எக்ஸ்ட்ரா இவர் ஆண்டவர் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே பிசாசு ஒன்று புரிஞ்சுக்கிட்டான், இந்த அம்மா வந்து ஈஸியாக கவுத்து விட்டுலாம் அப்படின்னு. இந்த அம்மா வசனத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா இப்போ என்ன பண்ணுறான், இந்த அம்மாட்ட வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசிச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தேவர்களை போல ஆயிடுவீங்கன்னு அவருக்கு உங்கள் மேலே ஒரு பொறாமை அப்படின்றான் பாருங்க. ஒரு எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறான் பாருங்க. அப்படி சொன்னோன்னே இந்த அம்மாவும் நம்புது. இந்த அம்மா நம்பி கடைசி என்னாது பாருங்கள், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நிறைய வசனம் இருக்கனால நீங்கள் அதெல்லாம் போக முடியாது, சரியா? இந்த அம்மாவை என்ன பண்ணுது, நல்லா பாருங்கள், அதை அவன் சொல்கிறலாம் கேட்குது. அதுதானே, அதனால தான் பாருங்கள், நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத காரியம்லாம் வருமா? சில அம்மா மாதிரிலாம் பாருங்கள், வேலை செய்யாதே பக்கத்து வீட்டுக்காரமாலாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, என்னக்கா சொன்னேன், இந்த சும்மா இருக்கிற ஏவாள்கிட்ட போய் அவன் பாட்டுக்கு இந்த மரத்தின் கனியை ஆரம்பித்தான். கடைசி என்ன ஆகி போச்சுங்க, போய் எந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டுட்டு என்ன ஆகிட்டாங்க, பாவத்தில் விழுந்து நிர்வாணியாக போய் இவன் போனது இல்லாமல் நம்மளையும் பாவத்தில் தள்ளி விட்டான். யாருங்க தள்ளினது? ஆதாம் ஏவாள். அந்த பாட்டின் ஏவாள் பாட்டி இருக்கே, இது சும்மா ஏதாவது ஒரு வேலைகளை பண்ணியிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு பாத்திரம் கூட விளையிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். இது மாட்டுக்கு வந்து அவன் பிசாசு வந்து உட்காந்துட்டு போய் பழக்க விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? அதனால் வந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசி முழு மனுக்குளமும் பாவத்துக்குள்ளே என்ன பண்ணிருச்சுங்க, விழுந்துச்சு. நான் சொல்கிறேன், ஒரு ஆள் வேலை செய்யலைன்னு சொன்னாவே என்னதுங்க, அவர் தேவையில்லாத சில பிரச்சனைக்குள்ளே உள்ள போக போகிறாருன்றதுக்கு அது ஒரு அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன பண்ணணும், வேலை செய்யணும். வேலை செய்கிறது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னா, நாம் வேலையை வந்து முதல்ல கர்த்தர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னு முதல்ல நான் என்ன பண்ணுங்க, நம்ம நம்பணும், என்ன பண்ணணுங்க, விசுவாசிக்கணும், சரியா? சரிங்க. அப்போ வந்து வேலை செய்யணும். இதை பற்றி ஓகே சில வசனங்களை நம்ம போகலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அங்கே 7ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். சீர்கேடும் கிளவிகளின் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண. என்ன செய்யணுமா?
தேவையில்லாத இந்த கட்டுக்கதை, தேவையில்லாத கதையெல்லாம் உட்காந்து பேசுகிறது பாருங்கள். சில ஆட்கள்லாம் பாருங்கள் உட்காந்து முன்னாலெல்லாம் வீட்டுக்கு முன்னால் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆட்கள்லாம். இப்போலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, பேசுகிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க. யார் இருக்கா? டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி நிறைய மீடியா சிஸ்டம் வந்துருச்சு. அதில் உட்காந்து பாருங்கள், டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சில ஆள்லாம் பாருங்கள் அங்கே 500 கிலோமீட்டர்கிட்ட உட்காந்துருக்கேன். என்னக்கா என்ன சமைச்சேன் அன்றைக்கி? சாம்பார் வச்சியா ரசம் வச்சியா? இந்த கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன். இல்லையா, நான் கேட்குற தவறுன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் வசனத்தெல்லாம் படிக்கிறீங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் வேலை ஏதாவது செய்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன் தேவையில்லாத சில பிரச்சனைகள் உள்ளே வரவே வராதுங்க. அதுதான் பாருங்கள் என்னென்னா அங்கே சொல்கிறாரு, அந்த வசனமே சொல்லுது, சீர்கேடும், அதாவது எல்லா வயசானவங்களும் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு? சீர்கேடும் கிழவிகளின் பேச்சுக்கு கட்டுக்கதைகளுக்கும் விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி என்ன செய்யணுமா? ஒரு வேலை செய்யணுமா? தேவபக்திக்கான ஒரு முயற்சி. நம்ம ஜெபம் பண்ணுறது, வேத வசனத்தை படிக்கிறது, அதை தியானிக்கிறது, அதை பேசுறது, அதை சம்மந்தமாக சில வேலையில் செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை கூட கர்த்தர் சொல்ல, அது ஒரு வேலை தான் நீங்கள் செய்யணும். அப்போ வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் மைண்டியை ஃப்ரீ பண்ணணும், ஏதாவது வேறு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு போகும்போது அங்கே என்ன ஆயிடுது, சில நேரங்களில் அது ஒரு சில பிரச்சனையை கொண்டு வருது. அப்போ நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையாக சொல்கிறேன், ஐடியல் மைண்டு இஸ் எ டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்னாரு. அப்படின்னா ஒரு வெறுமையான மனம் வந்து அது எப்படி இருக்கான்? பிசாசுனுடைய ஒரு போர்க்களமாக இருக்கான். அது வந்து ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கான். பிசாசு வந்து நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னாவே தேவையில்லாத கவலையை கொண்டு வரும், தேவையில்லாத பயத்தை கொண்டு வரும், தேவையில்லாத சில என்னதுங்க, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும். ஏன் கொண்டு வருது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட சோர்வுகளும், இப்படிப்பட்ட பலவீனங்களும், இப்படிப்பட்ட பயங்களும், கவலைகளும், சோர்வுகளும் ஏற்படாது. ஏன்? அதுக்கு தான் கர்த்தர் வேலை செய்கிறாரு, வேலை செய்யும்படி சொல்கிறாரு. ஆறாவதாக, தேவன் வேலை செய்து முடித்தபடினாலே அவர் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். என்ன பண்ணாருங்க? ஓய்ந்தார், வேலை செஞ்சார். சிலருக்கு எப்பயுமே ஓய்வு தான். சிலருக்கு பாருங்கள், வேலைக்கு போகிறது கேட்டால் 6 நாள் 7 நாள் ஓய்வு தான். ஆனால் ஆண்டவர் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் என்ன பண்ணாருங்க? ஓய்ந்து இருந்தார். சிலருக்கு பாருங்கள், அந்த ஓய்வு நாளை வச்சு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி அது ஒரு பெரிய கூத்து நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஏன்னா இந்த 6 நாள் வேலை செய்கிற பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு? 6 நாள் அவர் என்ன பண்ணுறாருங்க? வேலை செய்தார். அப்படி வேலை செய்வதனாலே அவர் சோர்ந்து போகிறது இல்லை. யார் சோர்ந்து போவதில்லை? யார் சொல்லுங்க? ஆண்டவர் சோர்ந்து போவது இல்லை. அவரை பற்றி வேதம் என்ன சொல்றது? எடுங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே. பூமியின் கடையந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. என்ன சொல்றாரு? உன்னை உருவாக்கின தேவன் இருக்காரே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னா, அவர் சொல்றார், பூமியின் கடையந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், ஆதி முதற்களாக இருந்த தேவன் வந்து இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டித்த ஆண்டவர் வந்து அவர் எப்படி இல்லையா? அவர் சோர்ந்து போவதும் இல்லை. அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? உன்னை உருவாக்கின ஆண்டவர் இருக்காரே, அவர் வேலை செஞ்சனால ஒன்று சோர்ந்து போலையே, அவர் ஒன்று களைப்படைஞ்சு போலையே. ஏன் அப்படின்னா, நீ களைப்படைஞ்சு போகாம நீ சோர்ந்து போகாம வேலை சொல்லி அவர் விரும்புகிறாரு. இதை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஏசாயா என்ன சொல்கிறாரு? இதை நீ அறியாயோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சொல்கிறாரு. பாருங்க, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. உனக்கு அவருடைய புத்தியிலேருந்து உனக்கு புத்தியை கொடுத்துருக்காருன்றாரு இல்லையா? அவருடைய புத்தி தான் யார் புத்தி? நம்ம புத்திங்க. இந்த உளுந்து போன பிசாசுடைய புத்தியா நம்ம புத்தி இல்லை, அவருடைய புத்தி வேற. அவர் சொல்றாரு, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அதை வந்து நீ வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு அவருடைய புத்தி பெரியது என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7வது காரியமாக, அவர் வேலையை வந்து திருப்திகரமாக சந்தோஷமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே அப்படி தான் செஞ்சார். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா என்ன செய்யணும்? நல்ல திருப்தியாக செய்யணும். எப்படி செய்யணுங்க சொல்லுங்கள்? பிரியாணி செஞ்சீங்கன்னா நல்லா திருப்தியாக செய்யணும். பிரியாணி இல்லையா? என்ன சொல்கிறீங்க? வேலையை செய்யும் போது திருப்தியாக செய்யணும். அந்த வேலையை வந்து திருப்தியே இல்லாமல் செய்யக்கூடாது. ஒன்று நல்ல திருப்தியாக வேலை செய்யணும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக செய்யணும் அந்த வேலையை. ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா வேலையை குறித்து நீங்கள் சந்தோஷமாக செய்யலைனாவே அந்த வேலை நல்லாவே இருக்காது. இப்போ வீட்டுக்காரர் மேலே கோவத்தில் இருந்துட்டு சமையல் பண்ணிங்கன்னு வச்சுங்க, உப்பு கரெக்டாக போடுற போல் நிறையா போயிடும் உள்ள. சில நேரங்களில் பாருங்கள், கீழே வந்து என்ன போடுறது, சர்க்கரை போடுறதுக்கு போல்
சில உப்பு போட்டுருது, ஏன்னா கோபம் ஆயிடுது, ஏன்னா அங்கே வந்து சந்தோஷம் இல்லை, ஏன்னா வேலை செய்யும்போது எவனோ ஒருத்தன் டென்ஷன் பண்ணி விட்டான், கோபம் ஆயிடுது. அப்போ என்ன ஆயிடுதுங்க, வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யணுமா, நாம் வேலை செய்யும்போது முதலாவது நம்ம திருப்தியாக அந்த செஞ்ச வேலைக்கு வந்து நமக்கு திருப்தியாக இருக்கான்னு பார்க்கணும். சில பிள்ளைலாம் படிக்கும் பாருங்க, படிக்கும்போது கேட்டால் சொல்லுவான், இந்த முறை நான் நிறைய மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான தவிர படிச்சிருக்க மாட்டான். இதை வந்து பாருங்கள் எப்படி சொல்கிறது, ஏன்னா நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கும்போது வேறு ஒரு வேலையை செய்யும்போது திருப்தியாக செய்யும்படி என்ன பண்ணுங்க, தீர்மானம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை சந்தோஷமாக செய்யணும். ஆண்டவரே எப்படி தான் செஞ்சார். எடுங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வந்து முதல்ல வாசிப்போம். அவர் அந்த வேலையை பார்க்கும் போதே, ஒரு வேலையை செய்யும் போதே நல்லது என்று கண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். முதல்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அதுக்கு முன்னால் பூரா உலகம் முழுவதும் இருள் தான். ஆனால் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, என்னது அது எப்படி இருக்குது, நல்லது. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு திருப்தியாக இல்லைன்னா யாருமே திருப்தியாக ஏற்றுக்கிற மாட்டான். நல்லதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையை வந்து நீங்கள் திருப்தியாக செய்யணும். அந்த வேலையை ஒரு வியாபாரம் பண்ணுறீங்களா, இன்றைக்கி திருப்தியாக செய்யணும். ஒரு 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 தொழில் பண்ணுறீங்களா, அது முதல்ல உங்களுக்கு திருப்தி வரும். பரவாயில்ல, இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, இவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்கணுங்க, நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் கூட அப்படி தான். அந்த வேலை வந்து உங்களுக்கு திருப்தியாக இல்லாத வரைக்கும் மற்றவர்களை திருப்திப்படுத்த உங்களால் முடியவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுங்க, வேலை செய்யும்போது நீங்கள் திருப்தியாக செய்யணும். ஏன்னா பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் நல்லது என்று கண்டார். அது வரைக்கும் இருள் இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுது, அந்த வேலையை பார்த்துட்டு சொல்கிறாரு, முதல்ல வெளிச்சம் உண்டாகனா வெளிச்சம் உண்டாயிட்டு அது நல்லது என்று கண்டார். எடுங்களேன், அடுத்த வசனத்துக்கு போகலாம். 4ஆம் வசனம் பாருங்கள், அதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிறாரு. இப்போ 10ஆம் வசனம் எடுங்க. தேவன் வெட்டாந்தரைக்கும் பூமிக்கும் பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்ல கவனிங்களேன், இந்த பூமியையும் அதாவது வெட்டாந்தரையும் தண்ணி பிரிக்கிறார். சொல்கிறாரு, இது என்ன பார்க்குறாரு சொல்லும்போது நல்லதென்று கண்டார். அப்போ அவருக்கு என்னதுங்க, நல்லது என்று பார்க்குறாரு. அவருடைய வேலையை குறித்து அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுது. எடுங்க இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அப்படியே போங்க, 12-13 வசனங்களுக்கு அப்படியே போகலாம். 12 பூமியானது பிள்ளையும் தாங்கள் தாங்கள் ஜாதியின்படி விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தாங்கள் தாங்கள் ஜாதியின்படியே தாங்கள் விதை உடைய கனியை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்ல கவனிங்க, நல்லதென்று எத்தனை முறை சொல்லிட்டே வரார் பாருங்க, நல்லதென்று கண்டார். பாருங்க அங்கே அப்படியே சொல்லிட்டே வரார். சொல்லும் போது 13ஆம் வசனத்தில் பாருங்களேன், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகிய 3ஆம் நாள் ஆயிற்று. ஒவ்வொரு நாள் வேலை செய்யும் போதும் அது என்ன பண்ணுறாருங்க, நல்லதென்று கண்டார். பரவாயில்ல, நேற்று ஒரு மாதிரி நல்லா செஞ்சோம், இன்றைக்கி சுமாராக செஞ்சால் போதும், ஏன்னா டெய்லியாக நல்லா செஞ்சிட முடியும். அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் 6 நாள் வேலை செய்யும் போதும் அது எப்படி தான் பார்க்கணுமா, நல்லா உங்களுக்கு திருப்திப்படுற அளவுக்கு தான் செய்யணும். சொல்கிறாரு நல்லதென்று கண்டார். பாருங்க, எடுங்க இப்போ இன்னும் ஒரு வசனத்துக்கு போகலாம். நல்லதென்று கண்டார். 18ஆம் வசனத்துக்கு வாங்க. 18ஆம் வசனம். 18ஆம் வசனத்தில் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய்விலே வைத்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்ல கவனிங்க, நல்லதென்று கண்டார். பாருங்க, அப்போ நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலம் ஆகிய 4ஆம் நாள் ஆயிற்று. ஒவ்வொரு நாள்லையும் அவர் நல்லதென்று சொல்லிக்கிட்டே வராரு, திரும்ப திரும்ப பேசுகிறாரு. எடுங்க இன்னும் வசனத்துக்கு போகலாம். ஓகே, 19-20 வரை வசனம் வாசிப்போம். பின்பு தேவன் நீர்வாழ் ஜந்துகளையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆய்விலே பறக்கும் பறவைகளையும் ஜலமான திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தாங்கள் தாங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துகளையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். நல்ல கவனிங்களேன், எல்லாத்தையும் உருவாக்கிட்டே வராரு. வரும்போது பார்க்கும்போது சொல்கிறார் நல்லதென்று கண்டார். பாருங்கள், அப்போ அது மட்டும் இல்லாமல் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கப்பா. 22லேருந்து தேவன் அவைகளை ஆசுரைத்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தின் ஜலத்தையும் நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெரிய கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலம் விடிய காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜலத்தில் ஜாதியான ஜீவசந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, இப்போ தொடர்ந்து 31ஆம் வசனம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் 6ஆம் நாள் உருவாக்குற, அதில் தான் மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷனை என்ன பண்ணுறாருங்க, உண்டாக்கிட்டார். இப்போ உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 6 நாளும் நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டுக்கிட்டு சொல்கிறே வராரு.
6 நாள் என்ன சொல்கிறாருங்க, அவருடைய வேலையை பார்க்கும்போது நல்லதுன்னு பார்க்குறாரு. அவருக்கு திருப்தி, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்படி வேலை செய்யணும், நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கணும், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் வேலை செய்யும் போது, இல்லையா? என்ன சொல்லுதுன்னா பாருங்க, அப்போ அந்த வேலையை வந்து அவர் எப்படி பார்க்குறாரு, 6 நாளும் நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வந்தார். சொன்னாரா? சொல்லிட்டார். இப்போ பாருங்க 7வது நாள், இப்போ 6 நாள்லையும் கடைசி ஒரு வேலையை முடிக்க போகிறார். அது வரைக்கும் மனுஷன் வரல. இப்போ மனுஷனை வந்து உண்டாக்குறார். நல்லா கவனிங்களேன். இப்போ பாருங்களேன், மனுஷனை உண்டாக்குறாரு. 26ஆம் வசனம், பின்பு தேவன் நம்ம சாலா நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணியின் ஆளக்கடவது என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவிதன ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணாருங்க, ஆசீர்வதித்தார். மனுஷனை உண்டாக்கிட்டு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பாருங்க அற்புதமான காரியம். சொல்லிட்டு இப்போ சொல்கிறார் பாருங்க, அடுத்து வாங்க. அவர் சொல்கிறாரு, பின்னும் தேவன் பாருங்க 29ஆம் வசனத்தில், தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் கனி தரும் விருட்சங்களையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கிறது. பூமியில் சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளும் எல்லாவற்றிலும் பசுமையான சகலவித பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படி ஆயிற்று. அப்படியான பிறகு அவர் சொல்றார் பாருங்க 30ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் எப்படி இருந்துச்சு, நன்றாய் இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமாய் 6ஆம் நாள் ஆயிற்று. என்ன சொல்றாருங்க, முதல்ல குட் அப்படின்றாரு, நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்ல வர்றாரு. பாருங்க 6ஆம் நாளில் ஃபைனலாக முடிக்கும் போது சொல்றாரு எப்படி, மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு. எப்படி இருக்காதான்? ஏன்னா இதெல்லாம் ஆளக்கூடிய, இதெல்லாம் பண்படுத்தக்கூடிய, இதெல்லாம் வேலை செய்து பராமரிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். யார் அவரு? ஆதாம். ஆதாம் தேவன் செய்து முடித்ததை கண்டினியூ பண்ணுறக்கு ஒரு ஆள் வந்துட்டார். யார்? அவர் தான் ஆதாம். அப்போ மனுஷனை வந்து கடவுள் உருவாக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணுறாருங்க, கொண்டு வந்து அவனை சிசித்த உடனே பார்த்த உடனே சொல்கிறாரு, இதை எல்லாத்தையும் ஆளுகை செய்வதற்கு, இதெல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு, இதெல்லாம் பராமரிப்பதற்கு, இதை பண்படுத்துவதற்கு ஒரு ஆள் இருக்கா. யாருன்னா ஆதாமும் ஏவாள் இருக்கிறாங்க. ஆதாம் உருவாக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மிகவும் நல்லது என்று கண்டார். அப்போ எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, மனுஷனை எல்லாத்தையும் உருவாக்கும் போது நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டே வந்தவர் மனுஷனை பிறகு சொல்கிறாரு நல்லது என்று கண்டார். அப்படின்னா மிகவும் நல்லது என்று கண்டார். அப்படின்னா நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் தான் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார். யாருக்காவது வேலை மேலே உங்களுக்கு கோவம் இருக்கா? அதை மறந்துடுங்க. இன்றைக்கி மறந்துடணும். வேலைக்கு போகும்போது ஏன் சந்தோஷமாக போகணும் தெரியுமா? ஆண்டவர் 7 நாள் செஞ்சார். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்னா, ஆண்டவர் வந்து பேசினாருங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க, ஏங்க பேசுகிறது ஒரு வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். பேசுகிறது ஒரு வேலையானா, டீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க, அது ஒரு வேலையா? நம்ம கேட்குறோம். இந்த அம்மா என்னமோ சொல்லிட்டு பேசிட்டு போது போய் 1.5 லட்சம் சம்பளமாயா? என்னங்க காலையில் ஒரு 3 பீரியட் இந்த அம்மா வந்து பேசுகிறாங்க, இவங்களுக்கு என்ன 80,000? அவங்க எவ்வளவு படித்து, நீங்கள் எல்லா டீச்சர்ஸ் எங்கிட்ட பாருங்கள், நாள் அன்னைக்கு நீங்கள் மறுநாள் அன்னைக்கு டீச் பண்ணுறதுக்கு நைட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க தான் சரியான டீச்சர். ஓபி அடிக்கிற டீச்சர்லாம் போய் உட்காந்து பாட்டு தூங்கிடும். நான் அப்படிப்பட்ட டீச்சரை சொல்லலை, அப்படி யாரையும் நான் வந்து இது பண்ணல. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாகவே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் எப்படின்னா. அப்போ அவங்க அந்த சொல்லி இவங்க பேசத்தானே செய்கிறாங்க. அப்போ ஏன் இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் நீங்கள் சொல்லிட முடியாது? என்ன சொல்கிறேன்னா, அந்த பேச்சே எவ்வளவு அற்புதமாக உருவாக்கி இருக்கிறதுன்னு நீங்கள் கவனிக்கணும். அவர் சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாகணும்னா வெளிச்சம் உண்டாகுதுங்க. ஒரு நாள் நமக்கு டீச்சர்லாம் 2 சொல்லிக் கொடுக்கல, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு வேளை கால்குலேட்டரில் என்ன வச்சுங்க, கடைக்காரரை போய் நம்ம கை நிற்கணும் என்னென்ன. ஆனால் அன்னைக்கு இவங்க கத்த வைப்பாங்க பாருங்கள், 50 பேர் கத்துவான். பக்கத்தில் இருக்க கிளாஸ் டீச்சர்னு சொல்லிட்டு போங்க, கொஞ்சம் மெதுவாக கற்றுங்கடா அப்படின்னு. ஒரு நாள் சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஒழுங்காக வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்மளால் ஒருத்தர் பாசு பாருங்கள், அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ணாரா, ஒரு கடையில் பொருள் வாங்கிட்டு இருந்தாராம். திடீர்னு பாருங்கள் சிஸ்டம் ஆஃப் ஆகி போச்சு. அவன் பூரா கால்குலேட்டரில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவர் சொல்கிறார் பாருங்கள், நான் இத்தனை டாலர் சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்லிட்டேன். அவன் சொல்கிறானா, நீங்கள் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னானா. கால்குலேட்டர் இல்லாமல் எப்படி இவ்வளோ கரெக்டாக கணக்கு போடுறீங்க? அவர் சொன்னாரா, எங்கள் ஊரில் ஆரம்பித்தாயா 1 2 2 4 சொல்லி கொடுத்தான், அது நான் தூங்கி இருந்துச்சா கூட சொல்லிடுவேன் அப்படின்னு. அப்போ அந்த டீச்சர்களுக்கு நீங்கள் பேசுனாங்களே, அதுக்கு ஏன் சம்பளம் கேட்க முடியாது? ப்ரொஃபஸர்ஸ் போய் டீச் பண்ணுறாங்க, 2 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸ் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 2 வாரம் தாங்க 2 கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு 1,70,000 ரூபா சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது. அது அவங்களுக்கு தேவையா அப்படி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவங்க படித்து அதுக்கு எஃபர்ட் பண்ணி அதை போய் என்ன பண்ணுறாங்க, அதை பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்கணும். அப்போ அந்த பேச்சு எவ்வளோ பெரிய வேலை செய்து கவனிச்சிங்களா? நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து பேசுகிறார், என்ன பண்ணுறாரு, வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொன்னார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சரி, என்னொன்று கவனிங்க. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கம்ப்யூட்டர் பெட்டியை வச்சுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கான். உட்காந்து எதாவது பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா நான் வேலை பார்த்துருக்கேன்னு யாரும் நம்புவானா? நம்பவே மாட்டான். என்ன சொல்லுவானா, ஏயா ஒரு பெட்டிக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு என்னமோ இப்படின்றா, இதுக்கு உனக்கு சம்பளமா அப்படின்னு கேட்டால் இப்போ தெரியுது பாருங்க, சம்பளம் வாங்குறான். அன்றைக்கி ஒரு பையனை பாருங்கள், கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு பையனுக்கு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கம்பெனி 68 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற ஒப்பந்தம் பண்ணியிருக்கானா. 68 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. அப்படின்னா அவன் அங்கே என்ன பண்ண போகிறான்? உட்காந்து பெரிய இதெல்லாம் தூக்கிட்டு போக போகிறானா? எதுவுமே சரியில்லைங்க. உட்காந்துக்கிட்டு சிஸ்டத்தில் உட்காந்து ஆப்ரேட் பண்ண போகிறான். அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு 68 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒப்பந்தம் பண்ணுறான். அப்படின்னா அந்த பையனிட்டு அந்த கம்பெனிக்கு எத்தனை கோடி லாபம் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. அப்போ இதை நீங்கள் வேலை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போல்லாம் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஒர்க் ஃப்ரம் வீட்டில் வேலை செய்கிறான், சிஸ்டம் மட்டும் இருக்கும், உட்காந்துட்டு வேலை செய்கிறான். அவனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் 2 லட்சம் சம்பளம். ஒரு ஆள் அங்கேருந்து வராரு கிராமத்துக்கு, ஏயா பகல் பூரா மம்படியை பிடிச்சி பாட்டு போட்டு இருந்திருக்கேன், உனக்கு 2 லட்சம் சம்பளம், நான் இன்றைக்கி விடிய வேலை செஞ்சு எனக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? அது அந்த மாதிரி வேலை. அதை கவனிக்கிறதுக்கு சில ஆள் இருக்கிறான். அங்கேருந்து உட்காந்து சிஸ்டத்தை வந்து என்ன ஆப்ரேட் பண்ணுறான், என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. அப்படின்னா அப்போ இது வேலையில்லைன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேங்க, ஆண்டவர் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை பேசி அங்கே வேலை செய்தார். அவர் செஞ்ச வேலை எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அப்படியே அழகாக உருவாகுது. ஒரு வெளிச்சம்னா வெளிச்சம் உண்டாது. வெளிச்சம்னா உலகம் முழுது வெளிச்சம் வந்துருச்சு. என்ன மாதிரிங்க அது வார்த்தை? தண்ணீர் போனால் தண்ணி முழுதும் அப்படியே ஒரு பக்கம் ஒதுங்கிடுது, தரமடனா தரம் அப்படி வந்துடுது. புல் பூண்டெல்லாம் உருவாகுனா, புல் பூண்டு செடி கொடி மரங்கள் கனியாக உருவாகுனா, ஐயோ என்ன மாதிரி பழங்கள்லாம் அன்றைக்கி இருக்குது, பேரே கண்டுபிடிக்க முடியல நம்மளை. சில பயிர்கள்லாம் பாருங்கள், இந்த மலைகளுக்கெல்லாம் வெளியில் போகிறோம் பாருங்கள், சில நேரங்களுடைய வெளியில் போகிறோம், சில பழங்களுக்கு நமக்கு பேரே தெரிய மாட்டுது. ஆனால் அவ்வளவு பழங்களையும் அவ்வளவு செடிகளையும் அவ்வளவு பூக்களையும் ஒரே ஒரு வார்த்தையில் உருவாக்கிட்டாருன்னா அவருடைய வார்த்தை எவ்வளோ வேலை செஞ்சிருக்குன்னு யோசித்து பாருங்கள். அப்போ 6 நாளும் ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்கிறாருங்க, வேலை செய்தார் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் 6 நாள் என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறோன்னா ரெஸ்ட்டுன்னு சொன்னால் தூங்குறது ரெஸ்ட் இல்லை. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளாம் ஆராதனைக்கு வர்றோம்ல, சொல்கிறேன், நீங்களாம் சார் 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு போய் ஒரு வேலை செஞ்சால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்றாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், வேஸ்ட்டு கிடையாங்க. இங்கே தான் என்ன நடக்குதுன்னா, அந்த 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருக்கும் போது மனுஷன்கிட்ட வந்து அவருடைய திட்டங்களையும் என்னது அவருடைய அற்புதமான அந்த நோக்கங்களையும் அவன் வாழக்கூடிய எல்லா விதமான அந்த ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் என்ன பண்ணுறார், கற்றுக் கொடுக்குறார். என்ன சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நாள் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? 6ஆம் போது அவரை நம்ம துதித்து பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். வாரத்தில் 6 நாள் ஏகப்பட்ட பிரச்சனைகள், கவலைகள், பயங்கள், உலகத்தில் எங்கே போனாலும் அங்கங்கேயும் சில பிரச்சனை வருது. இவ்வளவு பிரச்சனையும் தாங்கிட்டு இங்கே வரும்போது இந்த கர்த்தரை துதிச்சு பாடுறோம் பாருங்க. பாடும்போது அந்த பாடல்கள் பாடும்போதே அந்த கவலை பயம் எல்லாமே மறந்து ஓடிடுது. அடுத்தாப்புல என்ன நடக்குது தெரியுமா? இந்த பாடல்கள் பாடி அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆராதனைக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், 7 மணினா 7 மணிக்கு வந்துடுங்க, அதுதான் நல்லது இல்லையா? நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன் பார்த்தீங்களா, 7 மணினா 7 மணிக்கு கரெக்டாக உள்ளே போயிடணும். 7:01 போனேன்னா காட்டை லாக் பண்ணிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 7:01 போக முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ சின்சியராக இருக்கும் பாருங்கள். அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கர்த்தருடைய ஆராதனை கூட நம்ம அப்படி நேசிக்கணும். பாடலை பாருங்கள், எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோங்க, பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். சிஸ்டம்லாம் பாருங்கள், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இப்படிப்பட்ட சிஸ்டம்ஸ் கிடையாது. அவ்வளோ ஒரு ஸ்பீக்கரே கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது, ஃபுல்லாக ஃபாரின் ஸ்பீக்கரு. எதுங்க இதெல்லாம் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி கர்த்தர் ஆராதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. அதுக்கு தான் இத்தனை லட்சங்களை செலவு பண்ணுறோம் பாருங்கள். ஆயிரக்கணக்கான ரூபாயில் செலவு பண்ணுறேன்னு கென்யாவோட சொல்லிட்டு இருந்தான், டேடி இன்னொரு மிக்சர் வாங்கணும். அது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஆன்லாக்கில் ஒரு மிக்சர் இருக்குது, எல்லா சிஸ்டத்தையும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. அது சொல்கிறான், அது பாருங்கள், அந்த விலையே எனக்கு 70,000 சொல்கிறான். நான் சொன்னேன், சரி ஓகே வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். அது சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் வந்து எந்த பக்கத்தில் போக வேண்டியல, உட்காந்து நீங்கள் லேப்டாப் வச்சுட்டு அப்படி சிஸ்டம் பண்ணிங்கன்னா எல்லா சிஸ்டம் அப்படி ஆப்ரேட் ஆகும். எங்கே ஏற்றணும் இறக்கணும் எல்லாமே ஆகிடும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்போ நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோன்னா, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எவ்வளவு செலவுனாலும் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஆராதிக்க ரெடியாக இருக்கணும். ஏன்? கர்த்தரை கனம் பண்ணுறோம், கர்த்தரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அப்படி பாடி துதிக்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆகுது தெரியுமாங்க,
நம்முடைய நம்முடைய இருக்கக்கூடிய குழப்பங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த பயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுது. கழுவி எடுத்துறார் ஆண்டவர். திரும்ப அந்த வசனத்தை உள்ளே போடும்போது அப்படியே ஏற்றுக்கிறது இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஓய்ந்திருந்தார்னா அவர் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்த அன்னைக்கு தாம் உருவாக்கின எல்லாவற்றையும் பார்த்து ரசித்தார். எல்லாம் சொல்லுங்க, ரசித்தார். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா பொம்மைக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுருக்குறான் பார்த்தீங்களா? அழகாக ஒரு மாதிரி டிசைனாக கட்டி விட்றான். ஒரு நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு மாதிரி சேலை கட்டி இருக்குது, அடுத்த நாள் வேறு சேலை போட்டு விட்றான், போட்டு வேற ஒரு மாதிரி டிசைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வங்காளியில் போட்டுக்கின்றான். அவன்கிட்ட கேட்டு நான் சொன்னேன், எதுக்குன்னா அவன் செய்கிற வேலையை கவர்ந்து இழுக்கிறான். அப்படியே நீங்கள் போயிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே அந்த சேலையை பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது வாங்கன்ற உங்களுடைய எண்ணத்தை தூண்டி விடுறான். கறி கடை காக்குறான் பாருங்க, ஒரு பாய்கிட்ட கறி வாங்க சொல்கிறான். எத்தனை ஆடு பாய் அறுத்து அப்படின்னு கேட்டான். சொல்கிறான், தொங்க விட்டுருக்கேன் பாருங்க சார் அப்படின்றான். அவன் ஆடை எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒருத்துக்கு இதுக்குள்ளே உள்ளே போட்டால் ஒரு வேலை வரமாட்டான். அன்றைக்கி போட்டே போகலாம் கேட்டிருப்பான். அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, கறி பாருங்க ஆடை வெட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கான் பாருங்க. போகிறவன் ரோட்டில் போகிறவன் வரலாம் பார்க்குறான், ஐயோ 1 கிலோ வாங்கிட்டு போகலான்னு போகிறான். எப்படி வியாபாரம் பண்ணுறான் பாருங்க. அந்த வேலையை ரொம்ப பக்கம் பண்ணுறான். நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கூட நாம் வேலை செய்யும் போது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும். நம்ம விரும்பி வேலை செய்யணும். நம்ம நல்லா அந்த வேலையை பார்க்கும்போது நேசிக்கணும், அதை விரும்பணும், அதை வாஞ்சிக்கணும். வேலை செய்ய போகும்போது காலையில் போனால் ஐயோ அப்படின்னு எந்திரிக்கக்கூடாது. எப்படி எந்திரிக்கணுங்க? எப்படி எந்திரிக்கணும்? ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு எந்திரிக்கணும். ஏன் அப்படி எந்திரிக்கணும் அப்படின்னா, இந்த நாளில் நாம் செய்கிற வேலைகளுக்கு எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஒரு ஞானத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், வழி நடத்துவாருங்க. அப்போ அந்த வேலையை ரொம்ப திருப்தியாக செய்ய கற்றுக்கணும். சரியா? சரி எடுங்க. அப்போ அவர் நல்லது என்று கண்டார். ஏன்னா பாருங்கள், அவர் ஒவ்வொரு காரியங்களும் அப்படி சிருஷ்டிக்கப்பட்டு செய்கிறாரு. எடுங்க, வேலையெல்லாம் அவர் திருப்திகரமாக தேவன் செய்தார். எடுங்க 8வது, தேவன் அவர் செய்த வேலையை அவரே என்ன பண்ணார்? விரும்பி ரசித்தார். எப்படி இருக்காரா? நீங்கள் எழுதுகிற எழுத்தை நீங்களே வாசிக்க முடியலன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்க, எழுதுகிற எழுத்து உங்களுக்கே புரியலன்னு எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கேற்ற மாதிரி அழகாக எழுதுகிறோம். அப்போ வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? வேலை செய்யணும்னு பாருங்கள். இப்போ வேலை செய்கிறது எப்படி செய்யணும்? நம்ம ரசிக்கணும். என்ன சொல்லுங்கள்? வேலை செய்யும்போது எப்படி நம்மளுடைய வேலையை நம்மளே ரசிக்கணும். எடுங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 11. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாய் இருக்கவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். என்ன சொல்கிறாரு? உண்டாக்குனது எல்லாமே அவருடைய சித்தத்தினால உண்டாக்குச்சான். அங்கே சொல்கிறாரு, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் பாத்திரராக இருக்கிறீர். ஏன் அப்படின்னா, நீர் அப்படியாக இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறீர், அவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறீர், நீர் நல்லா வேலை செஞ்சிருக்கிறீர். அது மட்டும் அவங்க சொல்கிறாரு, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நீர் சிருஷ்டிக்காமல் உண்டாகவே கிடையாது. அவ்வளவு யார் மூலம் உண்டாகுது? நீர் உண்டாக்கினீர். அடுத்து சொல்கிறார் பாருங்க, உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் என்னது உண்டாக்கி இருக்கிறவைகளுமாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே யாருனால உண்டாக்குறது? அவர்னால. சிலர்லாம் பாருங்கள், நம்மளை நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதான் சிலர் சொல்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை அப்படியே சமைச்சு எதுவுமே ருசிக்காமல் அப்படியே உள்ள கொட்டிடணுமா? நல்லா பாருங்கள், அந்த நாக்கில் கடவுள் அவ்வளோ அருமையாக நாக்கை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன டேஸ்ட் இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டையும் ஒரு சின்ன நாக்கு கண்டுபிடிச்சது. எப்படி சமைக்கிறாங்க மக்கள்லாம் பாருங்கள், பாருங்கள் அவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் உம்முடைய சித்தத்தினாலையும் என்னது உம்முடைய பாருங்கள், அவருடைய மகிமை பாருங்கள். கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர். நீ சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தது யாரு? கர்த்தர் தான். அப்படி சொல்கிறாரு, உம்முடைய சித்தத்தினால அவைகளை உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. உம்முடைய சித்தம் இல்லாமல் எது இந்த உலகத்தில் உண்டாகல, எல்லாத்தையும் அவர் உண்டாக்கியிருக்கிறார் இல்லையா? அப்போ அப்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி பாருங்கள், அவர் உண்டாக்கியிருக்கிறாரா? நான் சொல்கிறேன், நம்ம எல்லாருமே பாருங்கள், வேலை செய்யும் போது அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அவருக்கு கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறத மற்றவங்க பாராட்டத்தக்க அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். எப்படி சொல்லுங்கள்? மற்றவங்க நம்ம வேலையை பார்க்கும்போது பாராட்டணும். நம்ம வேலை செய்கிறோன்னு சொன்னால் அந்த வேலையை பார்க்கும்போது 4 பேர் அதை ரசிக்கணும், அதை பாராட்டணும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு சொல்லின்ற அந்த மக்கள் என்ன செய்யணுங்க? காணணுங்க. அதுதாங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமை கொண்டு வரும்.
அப்போ என்ன பண்ணணுங்க, அந்த வேலையை அவர் ரசித்தார் இல்லையா, அதே போல் நாம் செய்கிற வேலையில் நாம் ரசிக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்யணும். சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். சரி, அடுத்தாப்புல போவோம். 9வது காரியத்துக்கு போவோம். நம்ம வேலை செய்யும்போது அவர் சிலர் சொல்கிறாங்களே, அந்த பேசுகிறது ஒரு பெரிய வேலையான்றது. நான் சொல்கிறேன், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் ஒவ்வொரு காரியங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே பேசி பேசி உண்டாக்கினார். எடுங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிறது மட்டும் இல்லைங்க, கையிலையும் வேலை செஞ்சார். யாரும் நீங்கள் விட்டுறக்கூடாது, கையில் வச்சு அவர் வேலை செஞ்சார். தேவனுங்க கையினால் வேலை செய்கிறார். எடுங்களேன், ஆதியாகமம், தேவனாய கர்த்தர் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே என்ன செஞ்சாரா, உருவாக்கினார். ஆதாம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், செம்மண் அப்படின்னு அர்த்தம். மண்ணை எடுத்து அவனை ஒரு மனுஷனாக செய்கிறாரு, ஒரு பொம்மைமாய் செய்கிறாரு. நல்லா கூடிய ஆண்டவர் இப்போ வேலை செஞ்சாரா, பேசினார சிலர் ஒதுக்கிற மாட்டாங்கன்னா, நான் சொல்கிறேன், இவர் என்ன பண்ணுறாருங்க, செய்கிறார், கையை வச்சு வேலை செய்கிறாரு. பாருங்க, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிரியை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். நல்லா கூடிய பண்ணிட்டாரா. அடுத்து பாருங்க, இப்போ உண்டாக்குறாரு. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஏவாளை உருவாக்கும் போது பாருங்களேன். ஓகே, இப்போ பாருங்கள் 19ஆம் வசனம். தேவனாய கர்த்தர் பூமியில் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, நல்ல கவனிகளை உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை இடத்துல கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவனுக்கு ஆதாம் என்னத்தை பெயரிட்டானோ அதற்கு பேராயிற்று. அந்தபடி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் சகலவித காட்டு மிருகங்களும் பெயரிட்டன. ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனுக்கு எடுத்த விலா எலும்பை மனுஷியாக என்ன பண்ணாரா, உருவாக்கி, நல்ல கவனியை உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். திரும்ப வேலை செய்கிறார். அங்கே பாருங்கள், முதல்ல ஒரு விவசாயிமாய் வேலை செய்கிறார், அடுத்து ஒரு பொம்மையை செய்கிற மாதிரி கையிலே செய்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருங்க, ஒரு டாக்டர் மாதிரி வேலை செய்கிறாருங்க. படுக்க வச்சு உள்ளே இருந்து விலா எலும்பை எடுத்து அங்கேருந்து மனுஷியை உருவாக்கிறாருன்னா, அப்போ தேவன் வேலை செஞ்சாரா இல்லையா? வேலை செஞ்சார். அப்போ அவர் வேலை செஞ்சுருக்கிறதுனால, மனுஷனையும் அவரை போலவே உண்டாயிருக்கிறதுனால நம்மளும் இன்றைக்கி என்ன செய்யணுங்க, வேலையை செய்யணும். சரியா? அப்போ பாருங்கள், இதை பற்றி இன்னும் ஒரு சில இதுகளுக்கு பாருங்கள். ஒரு சில வசனம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, 10ஆம் வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 10:10 இரும்பு ஆயுதம் மழுங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். என்ன சொல்கிறாரு, ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் அதுக்கேற்ற ஞானமும் இருக்கணும். அதுங்க சொல்லும்போது சொல்கிறாரு என்னென்னா, பாருங்கள், அந்த அந்த வேலையை ஒரு ஞானமாக செய்யணும்னா அதுக்கு முன்னால் போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை செய்கிறீங்க. இப்போ ஒரு கோடாரி இருக்குன்னா அது மலங்களாக இருக்குன்னா அதை விட்டுறக்கூடாது, நல்லா தீட்டிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் ஒரு மனுஷன் ஒரு வேலை செய்வதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம். பாருங்கள் சொல்கிறாரு. அதை பற்றி இன்னொரு வசனம் போகலாம். எடுங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். நரகத்தில் 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப புத்திசாலித்தனமான ஞானமுள்ள சில ஆட்களை விட ஒரு ஞானிக்கு பாருங்கள் என்னது 10 அதிபதிகளை பார்க்கிறோம். பெரிய பிரபுக்கள், பெரிய பணக்காரன் இருக்கான், அவனுடைய சப்போர்ட்டை காட்டலையும். ஆனால் நமக்கு எது முக்கியமா, ஞானம் முக்கியம். அப்போ ஒரு வேலையை செய்யும் போது ஒரு ஞானத்தோடு புத்தியோடு தேவன் செய்தார். அதே போல் இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை செய்யும் போது புத்தியோடு ஞானத்தோடு வேலையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க, இதை பற்றி இன்னொரு வசந்து போகலாம். எபிரேயர், தேவன் பாருங்கள் ஞானத்தினால எல்லாத்தையும் உருவாக்கினார். எடுங்க, எபிரேயர் 11:3 சீக்கிரம் எடுங்க, மட்டும் மோசப்படுச்சு. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுவர்கள் தோன்றப்பட்டவர்களாய் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன பண்ணாரா, அவர் பேசினார், இந்த உலகங்களை தேவன் என்ன பண்ணாரா, உண்டாக்கினார். பாருங்கள், அவர் என்ன செய்தாரா, உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், இதை பற்றி இன்னும் ஒரு வசனங்களுக்கு போகலாம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. எப்படி உண்டாக்குனாரா, அவருடைய வார்த்தையினால உலகத்தை உண்டாக்குனாரா, அவருடைய சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டுச்சான். பாருங்க, எப்படிலாம் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு, அவர் எப்படிலாம் வேலை செய்திருக்கிறார் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்படி வேலை செய்கிறார். எடுங்க, 12வது காரியமாக நமது தேவன் என்ன பண்ணுறாராம்,
தமது கரங்களின் மூலமாய் அவர் வேலை செய்தார். 2 வசனம் மட்டும் பார்த்து முடிச்சோம். ஏற்கனவே பார்த்துட்டோம், 2 வசனம் பார்த்து முடிப்போம். ஏசாயா 45 அதிகாரம் 12 வசனம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனையும் சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையும் நான் கட்டளையிட்டேன். என் கரங்கள் தான் இவ்வளோ பெரிய வானத்தை விரிச்சிச்சான். எப்படின்னா, நீங்கள் சேலை கடைக்கு அங்கே போனீங்கன்னு வச்சுங்க, ஜவுளி கடைக்கு போனேன்னா ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த புடவையை எடுத்து இப்படி விரித்து காமிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணார் ஆண்டவர், இந்த வானத்தை அப்படி விரிச்சிட்டாராம். அப்படி அவர் வேலை செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்து முடிச்சிடும். எடுங்க, ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பதிலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். வானத்தை பூமி யார் உண்டாக்கினதா? இவர் தான் பரப்புனாரா. சும்மா அப்படி அசால்ட்டா, எந்த தூணுமே இல்லாமல். நீ பாருங்கள், ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை தூண் போடுறோம், எத்தனை இன்ஜினியர்ஸ்லாம் இது பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், இவர் ஒருத்தராகவே அப்படி கையடிச்சு விரிச்சாரா, வானம் வந்துருச்சான். அப்படி இந்த பூமி அப்படி செஞ்சாராம் பாருங்க, அப்படி பூமி வந்துருச்சான். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமாக வேலை செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாம் செழிப்படைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் யாருமே நம்ம மாதிரி கிடையாதுங்க. யார் தான் மாதிரி? நம்முடைய ஆண்டவர் தான் மாதிரி. வேலை செய்யும் போது உண்மையும் உத்தமாய் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நாம் வேலை செய்கிற விதங்களை நாம் ரசிக்க வேண்டும், நாம் சந்தோஷப்பட வேண்டும், முதல்ல நாம் திருப்தி அடைய வேண்டும், அநேகர் பாராட்டத்தக்க அளவுக்கு நம்ம அந்த வேலையை செய்யணும். சரியா? அப்படி வேலை செய்யும் போது கண்டிப்பாக ஒரு நாளும் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்க, சரி படைஞ்சிட்டே போவோம் இல்லையா? நான் யோசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறாருங்க. நாங்கள் பார்க்குறோம், ஊழியங்களை ஆராய்க்கும் போது இப்படி இல்லை, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரியுது, ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் செய்கிறோம். கர்த்தருடைய ஞானத்தை எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு திருப்தி ஆகலை, இன்னும் செய்யணும், இன்னும் பாருங்கள் இந்த சபையில் வளரணும், ஊழிய வரணும், இன்னும் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் தான் செய்கிறேன்னா, வேலை இன்னைக்கு செய்கிறோம். ஏன் செய்கிறேன்னா, அவர் வேலை செய்யும்படி அழைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் வேலை செய்யும் போது என்னென்னா, அங்கே ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலம் மைப்படணும், நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் திருப்தியாகணும். அநேகர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு திருப்தி ஆக அளவிற்கு நீங்கள் வேலை செய்யும் போது அங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். இப்படி வேலை செஞ்சிட்டிங்கனாவே சாதாரணமாக பணத்தை பற்றி கடனே வாங்க மாட்டேங்குங்க. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் உங்களால், நிச்சயமாக நடக்கும். ஏன் அப்படின்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்றார் கர்த்தர். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, வேலை செஞ்சீங்கன்னா கடன் வாங்குறாளா இல்லை, நீங்கள் கடன் கொடுக்குறாளே மாறிடுவீங்க. அந்த மாதிரி வேலை செய்யும்போது செய்யுங்கள். வருகிற வாரங்களை தொடர போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 வாரத்துக்கு மேலே அதை பேச போகிறோம். வேலையை பற்றி மட்டும், சப்ஜெக்ட் மட்டும் பேச போகிறோம். விட்டுறாங்க. வேலையில் என்னென்ன சப்ஜெக்ட் உள்ளே போகிறோம், ரொம்ப ஆழமாக போகிறோம், நிறைய வசனங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் எல்லா விதமான தருத்திர பிசாசுகள் எப்படி இருந்து இயேசு நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். எல்லா கடன் பிரச்சனை மக்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரே. எல்லா விதமான சாபத்திலிருந்து நம்முடைய மக்களை விடுவித்தருள்வீராக. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகள் வேலை செய்யும் போது கர்த்தாவை உம்மை போல வேலை செய்யும்படி ஆவியானவரே எங்களுக்கு ஒவ்வொரு உதவி செய்யும். நீர் எங்கள் மாதிரியாக இருக்கிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்து உடைய நாமத்தை மேம்படுத்துவீராக. வந்திருக்கிற நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.